பேபிஸ்க்கு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு அரை தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணியிலேயே அந்த கீரை நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறின பிறகு அந்த ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணி கீரை எல்லாமே ஆறணும். ஆறின பிறகு அது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து அது மேலே அப்படியே கொஞ்சமாக பெப்பர் தூவி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக அவங்களும் குடிப்பாங்க. கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் இது. கோல்டு இருந்தாலும் பறந்து போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேபிஸ்க்கு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கடாயில் ஒரு